இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நெறைய டிஎம்கே பீப்பிள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்காங்க. கொஞ்சம் பெயின்ல இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு 6 மாசம் டிவிகே கவர்ன்மென்ட்க்கு, புது கவர்ன்மென்ட்க்கு டைம் குடுத்துட்டோம்னா, டிஎம்கேவோட பேஸ் ஃபாலோவர்ஸ் ரொம்ப சைலன்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படி தான் இவங்களெல்லாம் என்கேஜ்டா, ஆக்டிவா வச்சுக்கிறது? டிவிகே பண்ற சின்ன சின்ன விஷயங்கள ஆம்ப்ளிஃபை பண்ணி காமிக்கணும். ஃபியர், அவுட்ரேஜ், கவர்ன்மென்ட் கொலாப்ஸ் ஆக போதுன்னு கான்ஸ்டன்ட்டா மக்களுக்குள்ள ஒரு பயத்த கிரியேட் பண்ணி, மெயின்டெயின் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். இப்படி ஒரு பிளாக்கா அவங்க கட்டிட்டே இருந்தாங்கன்னா, நாளைக்கு டிவிகே பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க பண்ற ஃபெயிலியர்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒரு பூதாகரமா தெரியும்ன்றது தான் உண்ம. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல இருக்க எல்லா ஃப்ளோருமே பயங்கர டேமேஜ்டா இருக்கு. பயங்கரமா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருக்க வேலை செய்ற நெறைய பேர் வந்து ஒழுங்கா வேலை செய்யல. இப்ப புதுசா அந்த ஹெட் இருக்காங்கல்ல, அந்த ஹெட்ட வந்து மாத்துறாங்க. அவரு ஒரு புது டீமோட உள்ள வராரு. இப்ப இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணது, கொலாப்ஸ் பண்ணது, இந்த குப்பை போட்டு வச்சது, இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி, பட்டி டிங்கரிங் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல பிரதர். ஒருவேள இந்த புது டீம் அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஏற்கனவே பண்ணி வச்ச டேமேஜ் எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் அவங்கள நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க தான் அந்த குப்பைய போட்டீங்க, அந்த பில்டிங் எல்லாம் டேமேஜ் பண்ணீங்கன்றது எக்ஸ்போஸும் ஆயிடும். உங்களுக்கு அது டபுள் ஃபெயிலியர். அப்போ இந்த நரேட்டிவ் பில்டிங், இந்த கான்ஸ்டன்ட்டா ஃபியர் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு ஆட்சி அமைக்க தகுதி இல்ல, இது கொலாப்ஸ் ஆயிடும்னு சொல்லி மக்கள் நடுவுல ஒரு குழப்பத்த கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறது, கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க என்ன நெனைக்கிறீங்க?